வெல்கம் டு தமிழ் மேத் பாயிண்ட் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ராலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். CSIR 2018 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. ஜூன் 2018 இந்த கொஸ்டின் 4.5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 4.5 மார்க்ஸ்னு சொல்லும்போது மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸு நம்ம எடுத்து நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த பர்டிகுலர் கொஷினை பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். இஃப் A is a 5x5 matrix and the dimension of the solution space of AX is equal to 0 is at least 2, then பாருங்க ABCD என்னென்ன கொடுத்துருக்காங்க. less than or equal to 3, greater than or equal to 3, equal to 3, equal to determinant of A square is equal to 0. ஸோ ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், அல்லது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், பர்டிகுலராக ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஓகே. இப்போது இதுக்கு தேவையான ரிசல்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் என்ன நமக்கு தெரியுங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பற்றி போட்டிருக்கேன், அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கூட போட்டிருக்கேன். இருந்தாலும் டைமென்ஷனை பற்றி நம்ம ரேங்க் படிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெஃபனிஷன் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சால் போதும். ஓகே, த டைமென்ஷன் ஆஃப் எ ரோ ஸ்பேஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம். த ஸ்பேன் ஆஃப் அ ரோ வெக்டார் ஆஃப் அ ஏ இஸ் கால்டு ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நல்லிட்டி ரேங்கை பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லிட்டி பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா ரேங்க் அண்ட் நல்லிட்டியும் 1-0ன்னு சொல்லுவோம். ரேங்க் 1 நல்லிட்டி 0 அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகேங்களா. நல்லிட்டி ஆஃப் எ மேட்ரிக்ஸ். The dimension of a solution space AX is equal to 0, that is a null space of a A is called nullity of A. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ண ஒரு தியரம், டைமென்ஷன் தியரம். ஸோ இந்த தியரம்லாம் படிக்காமல் நம்ம அல்ஜிப்ரா டச்சே பண்ண முடியாது. கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு தியரம். என்ன தியரம்? சிம்பிள். rank A plus nullity is equal to n. n is a column of a matrix. ஓகேங்களா, சிம்பிள். இஃப் A is a matrix of the order m cross n, then rank of A plus nullity of A is equal to number of a column. ஓகே, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு வருவோம். ஃபார் த கிவன் கொஸ்டின், ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா n வேல்யூ n கிராஸ் n 5 கிராஸ் 5ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. therefore null of A greater than or equal to 2 இருக்கும். n minus nullity அப்படின்னு சொல்லும் போது rank plus nullity தான் நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கோம். அப்போது nullity of Aன்றதை n minus rank of Aன்னு நம்ம சொல்ல முடியும். that is greater than or equal to 2. சரிங்களா. ஸோ n is equal to 5, rank of A is equal to greater than or equal to 2. ஸோ மைனஸ் பண்ணனா எனக்கு 3 greater than or equal to ஆன்சர் கிடச்சிருச்சு இல்லையா. ரேங்க் ஆஃப் அ ஏ, பட் இங்கே என்ன ஆன்சர்ஸ் இருக்குது? ஏ ஸ்கொயரில் இருக்குது. அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர், ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர், ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ இப்படி தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, பட் நம்ம ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரேங்க் ஆஃப் ஏ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. இது நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேங்க்கில் படிச்சிருக்கக்கூடிய ஒன்று. இப்போ பிக்கு பதிலாக அகைன் ஏவே போடலாம். அப்போவும் என்ன தான்? ரேங்க் ஆஃப் ஏவே தான். அப்போ ஏ ஸ்கொயர்னு சொல்லும் போது ரேங்க் ஆஃப் ஏவே தான் கிடைக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது என்ன? 3, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. therefore rank of A square is equal to also less than or equal to 3. அப்போ ஏங்கிற ஆன்சர் கரெக்டு. ஸோ இது மல்டிபிள் ஆன்சர் சாய்ஸ்ன்னு சொல்லும் போது நமக்கு அகைன் இன்னொன்று படிச்சுக்கலாம். இன்னொரு ரிசல்ட்டு, அதுக்கேற்ற ரிசல்ட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. லெட் ஏ பி அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் என், தென் ஏ இஸ் நான் சிங்குலர். பாருங்கள், நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. அப்படி இருக்கும்போது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரேங்க் ஆஃப் அ ஏ இஸ் ஈக்குவல் டு என். என்னங்கிறது என்ன ஆர்டரோ அந்த ஆர்டரே கரெக்டாக இருக்கும். ரேங்க்கை பற்றி நம்ம பழைய டாபிக் இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஹியர் n is equal to 5 and rank of A less than or equal to 3. இங்கே பார்த்தீங்கன்னா 3 தான் மேக்ஸிமமே இருக்குன்னு சொல்லியிருக்கோம்.
நமக்கு கிடைக்க வேண்டியது 5 இருந்திருந்தால் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்திருக்கும். அப்போது இந்த கொஸ்டினுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவே 0ன்னு சொல்லும் போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயரும் 0வாக தான் இருக்கும். ஸோ டிங்கிற ஆன்சரை நமக்கு கரெக்டாக ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஏங்கிற ஆன்சர் ஏ ஸ்கொயர், ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அண்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி அருமையான கொஸ்டின்ஸை எடுத்து உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.